ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளை கூட ஆண்டவரே எனக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தாய் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடுவதில்லை என்று சொன்னேன் தேவனே, ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகம் என்னை கைவிட்டாலும் கர்த்தாவே நீர் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்தி இந்நாள் மட்டும் என்னை உன் கண்ணின் மணியைப் போல் என்னை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளையும் எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேத பகுதியை நீரே ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த வேத பாடத்தையும் கர்த்தர் தாமே எனக்கு கொடுத்த இந்த நாளுக்காகவும் இந்த ஞானத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீரே பொறுப்பெடுத்து நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென். பரிசுத்த வேதாகமும் ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதாவது ஆபிரகாமுக்கு 99 வயசு. இப்போ கிட்டத்தட்ட 100 வயசுக்கு 1 வயசு கம்மி. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறாரு. தரிசனமாகி, நான் உனக்கு எனக்கும் ஒரு புதுசாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார். இதுக்கு முன்னால் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அது என்னென்னா, உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அவன் கானானுக்கு பிரயாணம் பண்ணி வந்துட்டுருக்கான். இப்போது அவனுக்கு இன்னொரு உடன்படிக்கையை அவர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, நான் உனக்கு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்றார். நீ ஒரு பெரிய இனத்துக்கே காட்ஃபாதராக இருப்ப அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் அந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டவுடனே, நான் பேசுகிறேன் அந்த அசரீரியை கேட்ட உடனே அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை வணங்கினோடனே இந்த சவுண்டெல்லாம் அவருக்கு கேட்குது. என்ன சொல்கிறாருன்னா, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அதாவது இது வரைக்கும் ஒரு என்ன பேர் அப்பா வச்ச பேர் ஆப்ராம் தான் இருந்தது, கா இல்லை. இப்போ இறைவன் அவருடைய பேரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறாரு. ஏன்னா எல்லா ஜாதிகளும் தகப்பன்றதில் ஒரு மரியாதைக்குரிய பேரை அவர் வைக்கிறார். ஒன்றும் பெருசாக சேஞ்ச் பண்ணல. நார்மலாக ஆப்ராம் அப்படின்னு எல்லாரும் சொல்லாமல் ஒரு மதிக்கக்கூடிய பேராக ஆபிரகாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன்னை மிகவும் ரொம்ப அதிகமாக விருத்தி அடைய பண்ணுவேன், உன்னிலிருந்து பல ஜாதிகள் உருவாகும். திருப்பி இதை அடிக்கடி சொல்றார். உன்னிலிருந்து ராஜாக்கள், கிங்ஸ் எல்லாருமே தோன்றுவாங்க அப்படின்னு சொல்றார். உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். அது இது வரைக்கும் அவர் யாருக்குமே சொல்லலை. உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமா, உலகத்தை அழிச்சதுக்கு அப்புறமா அவர் அதுக்கு முன்னாலேயும் சரி, அதுக்கப்புறமா அவங்க பாவம் பண்ணதுக்கு அப்புறமா இப்போதான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுறாரு. ஆபிரகாம் கிட்ட தான் பண்ணுறாரு இறைவன். என்ன பண்ணுறாரு, உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும், உன்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் உனக்கும் நான் தான் தேவனாக இருப்பேன். ஐ வில் பி த காட் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் ரிலீஜன் ஆர் ஆஃப் யுவர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னதும் இல்லாமல் உனக்கு நடுவே என் உடன்படிக்கை, ஐ வில் மேக் ஒன் ப்ராமிஸ்
அலாங் வித் யூ அண்ட் இந்த என்ன சொல்கிறது, நம்ம கமிட்மெண்ட்டை ஒரு கிரியேட் பண்ணுறார், கவனன்ட் அதை கிரியேட் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். நீ இப்போ இங்கே பரதேசியா ஒரு நாடோடி மாதிரி சுற்றிட்டு இருக்க பார்த்தியா, இந்த கானான் தேசத்தை முழுசுமாக உனக்கே கொடுக்குறேன். உனக்கு மட்டும் இல்லை, உன் சந்ததிக்கும் கொடுக்குறேன். கொடுத்ததும் இல்லாமல் அவங்களுக்கு நானே கடவுளாக இருப்பேன். அவங்க யாரையும் வணங்க தேவையில்லை, யாருக்கிட்டையும் உதவி கேட்க தேவையில்லை. நான் ஒருவனே போதும். சர்வ வல்லவரே, அதாவது ஒரு கடவுள் இருக்கிறாரு, எல்லாத்தையும் படைத்த இறைவன். ஆனால் மக்கள் அவர்கிட்ட டைரெக்டாக போக முடியாது. ஆனாலும் சிறு சிறு தெய்வங்களை, சின்ன சின்ன என்ன சொல்கிற தேவதைகளை, சிருஷ்டிகளை வணங்கக்கூடிய பழக்கம் வந்து பூமியில் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. ஆனால் ஆபிரகாமின் சந்ததி கிட்ட இறைவன் ஒரு வாக்கு பண்ணுறாரு, நீ இந்த மாதிரி சின்ன சின்ன தெய்வங்களை தேடவே தேவையில்லை. சர்வ வல்ல இறைவன், வானத்தையும் பூமியும் இந்த அகிலத்தையும் படைத்த நானே உனக்கு உன் சந்ததிக்கும் இறைவனாக இருப்பேன். நீ டைரெக்டாக என்கிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கையை ஆபிரகாம் கிட்ட பண்ணுறாரு. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் முன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறது நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் என்ன உடன்படிக்கை பண்ணுறேன்னா, நான் உங்களுக்கு தேவனாக இருக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் காரியம் உங்களுடைய விருத்த சேதனம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றார். விருத்த சேதனம்னா, உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். இது வந்து ஒரு ப்ராமிஸாக இருக்கும். இது ஒரு சைன். என்னன்னா, ஆணுடைய அந்த ஆண் உறுப்பில் அவங்களுடைய நுனித்தோலை வந்து கட் பண்ணிடணும். இதை தான் வந்து உனக்கும் எனக்கும், அதாவது நான் உனக்கு தேவனாக இருக்கணும், உன் சந்ததிக்கு இறைவனாக இருக்கணும்னா இதுதான் உனக்கும் எனக்குமான அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸை வந்து கிரியேட் பண்ணுறாரு. இப்போ உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதாவது எந்த குழந்தையா இருந்தாலும், உன் வம்சத்தில் பிறந்த எந்த குழந்தையா இருந்தாலும் 8ஆவது நாளில் இந்த விருத்த சேதனத்தை பண்ணணும். அதே மாதிரி உன் வம்சத்தில் பிறக்காம உன் வீட்டில் இருக்கக்கூடிய நீ அடிமையாக வாங்கி வச்சிருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களும் இந்த ப்ராமிஸ்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறார். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கைக்கு உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுதே. அதாவது நான் வந்து இந்த ஒரு இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் சரீரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன தோல் வந்து நீங்கள் சாகுற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும், அது வளராது. ஸோ அதனால் இதுதான் உனக்கும் எனக்குமான நித்தியமான உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சைனை வந்து ஏற்படுத்துகிறார். நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்க நுனித்தோலில் ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். அதாவது இப்படி நுனித்தோலில் கட் பண்ணாத யாராக இருந்தாலும் அந்த ஆன்மா வந்து எனக்கு சொந்தம் இல்லை, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, அந்த ஆன்மா வந்து என்னால் அதை பாதுகாக்க முடியாது, நான் காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லி அப்படி ஒரு ப்ராமிஸை வந்து அவர் கொடுக்குறார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக,
சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அதாவது சாராவுக்கும் நேம் சேஞ்ச் பண்றாரு. சாரா என்ற பேர் எடுத்துட்டு சாராள் என்ற பேர் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவன் மூலியமா தான் உன்னுடைய ஜென்ரேஷன் உருவாகும். அவளை ஜாதிகளுக்கு எல்லா ஜாதிகளுக்கும் தாயா இருப்பா. அவள்கிட்ட இருந்து அநேக ஜாதிகளும் அநேக ராஜாக்களும் பிறப்பாங்க. அவளுக்கு ஒரு குமாரனும் பிறப்பான் அப்படின்னு சொல்றாரு. அவளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதால சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கும் முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அதாவது அவன் முகம் கீழே விழுந்து முகம் குப்புற அவன் மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு வந்துடுச்சு. கிண்டலா, என்னடா இது, நானே 100 வயசு ஆக போகுது, அவளுக்கு 90 வயசு ஆக போகுது, அவளுக்கு எல்லாமே கர்ப்பமே அடைஞ்சிச்சு, மாதப்பிறப்பு எல்லாமே நின்று போச்சு, இப்போ போய் குழந்தை பிறகுனா எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு, இஸ்மவேல் எனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை உங்ககிட்ட கொடுக்குறேன், அவனை கொஞ்சம் பார்த்துக்குங்க, அவனை கொஞ்சம் கவனிச்சிக்கங்க, அவனை பாதுகாத்துக்கங்க அப்படின்றார் இறைவன்கிட்ட. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அது என்ன சொல்லிட்டாரு? கண்டிப்பா உன் மனைவி சாராள் ஒரு குழந்தையை பெறுவா, ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு ஈசாக்குன்ற பேரை வை. அவனுக்கு ஈசாக்குன்ற பேரை வைக்கிறதும் இல்லாம என் உடன்படிக்கை அவன் மூலமா தொடரும், அவன் சந்ததி விளங்கும், பெருசா வளரும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஈசாக்குன்ற பேருக்கு சந்தோஷம், நகைப்பு அப்படின்ற ஒரு ஈப்ரு மொழியில அர்த்தமும் இருக்கு. அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இஸ்மவேலை ஆசீர்வதிப்பேன். அவன்கிட்ட இருந்து ஒரு 12 ராஜாக்கள் உருவாவாங்க. அவனும் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பான் அப்படின்னு சொல்றான். அவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரேபியர்களுக்கெல்லாம் தகப்பன் இஸ்மவேல் தான். அரப்ஸ்லாம் சொல்றோம்ல, நம்ம அந்த அரப் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் தகப்பன் இஸ்மவேல் தான். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடைய நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். வர வருஷத்திலேயே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனோட பேர் தான் ஈசாக்கு, நான் அவன்கிட்ட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்லிட்டார். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அவன்கிட்ட பேசி முடிச்சோன்னே அவர் அங்கிருந்து கிளம்பிட்டார். அந்த அசரீரி சத்தம்லாம் போயிட்டு இருக்கும். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். அவர் போன உடனே முதல் வேலையுமே ஆபிரகாம் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பணத்துக்கு வாங்கின அடிமை எல்லா ஆண் பிள்ளைகள், ஒருத்தர் ஒரு ஆண் விடாம எல்லாருக்கும் நுனித்தோலை கட் பண்ணி விருத்த சேதனம் பண்ணிட்டான். ஆபிரகாம் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயினான். அவனுக்கு அப்போ 99 இயர்ஸ். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோல் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாயிருந்தான். இஸ்மவேலுக்கு அப்போ 13 இயர்ஸ், 13 வயசு. ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். ஒரே நாள்ல சேம் டேல அப்பாவும் பிள்ளையும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க. வீட்டில் பிறந்தவர்களும் அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லோரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்.
அவன் மட்டும் இல்லாமல் அவன் கூட இருந்த எல்லாருமே அதே நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட எல்லா ஆண்களும் பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சு, அதாவது ஆபிரகாமுக்கு அப்போ பாருங்கள் 99 வயசு, 100 வயசில் ஈசாக்கு பிறப்பான். ஆனால் இது இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணாமல் பிறந்த ஒரு பிள்ளை. ஆனால் ஈசாக்கு ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா பிறக்க போகிற ஒரு பையன். அதனால தான் இறைவன் ஆபிரகாமோட தன் உடன்படிக்கையும் தன் சந்ததியையும் ஜாதியையும் அவனை பெரிய ஒரு இனமாக மாற்றுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். இவ்வளோ டீட்டெயில்டாக வேறு எதுலேயுமே நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க முடியாது. திஸ் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அவர் பைபிள். இந்த அதிகாரம் இத்தோடு முடிவுவிட்டது. ஆமென்.